மன வலிமை. மன வலிமை யாருக்கு? அதாவது உள்ள மனசு ஸ்ட்ராங்கா இருக்கிற நபர்கள் யார்? எது வந்தாலும் தாங்கக்கூடிய அமைப்பு யாருக்கு வரும்? ஃபர்ஸ்ட் இதுக்கு லக்னமும் லக்னாதிபதியும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இதுதான் முதல் பாயிண்ட். லக்னாதிபதியை 6, 8, 12 மறையக்கூடாது. அப்படியே மறைஞ்சிருந்தாலும் சுபத்துவமா இருக்கணும். சுபத்துவம்னா என்ன? குரு சுக்கர தொடர்புகள்ல இருக்கிற அமைப்பு. கெடாம இருக்கணும். நட்பு வீடுகள்ல இருக்கணும். பகை வீட்டுல போய் உட்காரக்கூடாது. சரிங்களா? பாவ கிரகங்களோட இணைஞ்சு உட்காரக்கூடாது. இது அடுத்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன? லக்னம் கிடக்கூடாது. லக்னத்தை பாவ கிரகங்கள் தொடர்பு கொள்ளாம இருக்கு. சரிங்களா? லக்னம் லக்னாதிபதி. அடுத்த மெயின் ஃபேக்டர் மன வலிமைக்கு காரக கிரகம் யாரு? சந்திரன். ஒரு ஜாதகத்துல சந்திரன் கெடாம ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம், வர்க்கோத்தமம், சரிங்களா, இந்த வலுவுல இருக்கணும். தேய்பிறை சந்திரனா இல்லாம வளர்பிறை சந்திரனா இருக்கணும். தேய்பிறை சந்திரனாவே இருந்தாலும் கூட மேற்கொண்டு பாவ கிரகங்கள் அவரை தொடர்பு கொன்ற கூடாது. சந்திரன் 6, 8, 12 மறையக்கூடாது. மறைஞ்சாலும் நட்பு வீடுல இருக்கணும். சரிங்களா? இந்த பாயிண்ட்ல இருக்கு அப்படின்னாலே ஓரளவு மைண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரவே செய்யும். மனசுக்கு காரக கிரகம் சந்திரன். அவர் ராகு, கேது, சனி இந்த 3 கிரகங்களால ரொம்ப கெடுவார். அதே மாதிரி நட்பு வீடுகள்ல சந்திரனுக்கு எல்லா இடமும் எந்த வீடுமே அவருக்கு பகை அப்படின்னே வராது. ஆனாலும் இந்த சனி வீட்டுல அவர் கொஞ்சம் டிஸ்டர்பா இருப்பாரு. செவ்வாயோட ஒரு வீட்டுல நீச்சமும் போயிடுவாரு, இன்னொரு வீட்டுல சமம்ங்கிற மாதிரி இருப்பாரு. சோ அவர் எந்த விதத்திலுமே பங்கப்படாத சந்திரனா இருந்துட்டாருனாலே நல்ல வலிமை நிச்சயமா ஜாதகருக்கு இருக்கும். மன வலிமை. சரிங்களா? மெயினா சந்திரன் கெட்டுட்டாரு அப்படிங்கும் போதே இது மாதிரி மனசு உழப்பிக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை வந்துடும். லக்னாதிபதி கெட்டு போனாலும் இந்த அமைப்பு வருது. சோ உங்கள் ஜாதகத்துல இந்த அமைப்பு இருக்கான்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும்.